வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1 ஏக்கர் 17 சென்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோங்க. ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடு இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸுங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க பையர்ஸ் எல்லாமே. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு. ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் வந்துடுங்க. ஃபுல்லாகவே காம்பவுண்டு. இதாங்க நம்ம பார்க்குற இடத்துடைய ஃபுல் வியூ இது தான். ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்து வகையான மரங்களும் இருக்குது. தென்னை, மா, பலா, சப்போட்டா, கொய்யா, நெல்லி எல்லா மரங்களும் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு வளமான தோட்டங்க. நல்ல தோட்டம். இன்றைக்கி இந்த ஏரியாவில் இந்த போல் வளமான தோட்டம் இது தான் இருக்குது. இது போல் இடமே இல்லை. அது போல் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்திங்கன்னா நமக்கு பைப் லைன் போட்டிருக்காங்க. நமக்கு இபி கனெக்ஷன், போர்வெல் எல்லாமே செட்டிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வாழை தோப்பும் இருக்குது. நமக்கு நல்ல வளமான மரங்கள் வருங்க. தென்னை மரம்லாம் எந்த அளவுக்கு நல்ல வளமாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மரங்களும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு மாமரத்தில் அனைத்து வெரைட்டி மரங்களும் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி, இமாயத்து, செந்தூரா, ரொமானி அது போல் எல்லா மரங்களும் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கும் போட்டிருக்காங்க ஒன் சைடில். அடுத்து பார்த்திங்கன்னா இது பூசணிக்காய், சுரக்காய் அது போல் நம்ம அந்த வீட்டு பயிரும் போட்டிருக்காங்க. இது பாருங்கள் நமக்கு மரவள்ளி கிழங்கு. ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்டு. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு, நார்த்து, அதுவும் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு 3 சைடு ரோடு வருங்க. நமக்கு 3 சைடு ரோடோடு நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு 2-3 பேர் கூட ஷேர் பண்ணி கூட ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கலாம். அதுபோல் ப்ராப்பர்ட்டிங்க இது. டோட்டலாக 1 ஏக்கர் 17 சென்ட்டுங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஈசிஆர் இடக்கழி நாடு, கடப்பாக்கம் அடுத்து வெண்ணாங்கப்பட்டு நியரில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நம்ம சரௌண்டிங்லாம் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. இதெல்லாம் பாருங்கள். நல்ல இந்த இடத்துல கூட நம்ம ஒரு கேட் ஒன்று வைக்கலாங்க. ஒரு 2 பேர் ஷேர் பண்ணோம்னா இங்கே ஒரு கேட் ஒன்று வைக்கலாம். பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மாமரம். இது இமாயத்து. இதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 இயர் ஆகுது அந்த தென்னை மரம் வச்சு. பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிரவுண்டில் பைப் போட்டிருக்காங்க. பைப் லைனு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பைப் லைன் போட்டிருக்காங்க. நல்லா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க தோட்டம். நம்ம அந்த லாஸ்ட்டாக காட்டுறோங்க. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதையும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். பாருங்கள் இந்த அளவுக்கு முருங்கை இருக்குது பாருங்கள். பக்கத்தில் கொய்யா இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா சென்னை திருவான்மியூர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரும். நம்ம பாண்டிச்சேரி, அதாவது பார்த்திங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போகிறப்போ ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட்டு சைடு வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி ஈசிஆர்லேருந்து ரீச் பண்ணலாங்க. நல்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க. டோட்டலாக 1 ஏக்கர் 17 சென்ட்டு. இது பாருங்கள் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. கத்திரி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. பாருங்க கத்திரிக்காய் பாருங்கள். நல்ல மண்ணுங்க. சரியான சாயில். இந்த சாயலில் நம்ம என்ன மரங்கள் வச்சாலும் நல்லா ஹெல்த்தியாக வரும். அதுபோல் தான் இந்த மரங்களும் இருக்குது. ஆல்ரெடி ஹெல்த்தியாகவே இருக்குது. சின்னதாக ஒரு பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டிங்க. இது பார்த்திங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க பாருங்கள். கரும்பு அதாவது எல்லா பயிரும் வருங்க இந்த மண்ணுக்கு. கரும்பு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காய் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த செடியும் போட்டிருக்காங்க. அதுதான் பாருங்கள். இது கொத்தவரங்காய் செடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழை இது பாருங்கள். இது வந்து சாத்துக்குடி கன்று. பார்த்திங்கன்னா வாழை எல்லாமே கொலை விட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் அந்த பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. பூச்செடி அது பாருங்கள். அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பலாமரம் ஃபுல்லாகவே காய்ப்பில் இருக்குது. பலாமரம் அதையும் காட்டுருவாங்க பாருங்க. பலாமரம் கீழே வேர்பலாங்க. இது நல்லா செம்ம டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே பாருங்கள் பலா பாருங்கள்.
ஃபுல்லாக ஒரு சின்ன மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 பலாப்பழம் இருக்குது. ஒரு சரியான ப்ராப்பர்ட்டிங்க, சூப்பரான ப்ராப்பர்ட்டி வருங்க. இதாங்க அந்த வீடு. ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டே பண்ணுறா போல் கட்டியிருக்காங்க. நல்லா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு தொட்டி ஒன்று போட்டிருக்காங்க. சின்ன தொட்டி, குளிக்கிற தொட்டி. இது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பலாமரம் வருங்க. இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கு பலாமரம். நல்ல ஒரு தென்னை மரம் பாருங்கள். இந்த தொட்டி சொன்ன பாருங்கள், இதுதான் அந்த குழந்தைங்க குளிக்கிற போல் தொட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஓகே, ப்ராப்பர்ட்டியுடைய மற்ற டீட்டெயில் வேணுன்னா ஸ்க்ரீனில் என் நம்பர் தரேன். ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டுடைய விலை 2,30,000 சொல்கிறாங்க. பேசலாம், நம்ம கம்மி பண்ணி வாங்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.